காட்டுகிறார். இது இடத்துல கம்பர் விஸ்வாமித்திரர் சொல்வதாக இன்னொரு விஷயம் சொல்றார். கௌதமர் இடத்துல இந்த பெண் பிள்ளை எப்பொழுதும் தான் தவறை உணர்ந்தாலோ நெஞ்சினான் தவறை உணர்ந்து தன் மனசிலே அவளுக்கு இப்பொழுது எந்த விதமான தவறும் இல்லை, அதனால நீ ஏற்பீராகா அப்படின்னு காட்டார். நெஞ்சினால் பிழைப்பிலாரை நீ அழைத்திடுக, மனசுல பிழை இல்லை. இத்தனை நேரம் மனசுல பிழை இருந்தது, எப்போ ராமஸ்பர்ஷம் பட்டதோ அடுத்த நிமிஷம் அவள் மனசிலே இருக்கக்கூடிய பிழை போயிற்று. அதனாலே நீர் ஏற்பீராக. எப்போ நமக்கு ஒரு பதார்த்தத்துல அசுத்தி பட்டுடுத்துனா அதை சுத்திப்படுத்துகிறோமோ அதுபோல இவள் சுத்தி பெற்றவளாகிறாள். பகவத் ஸ்பர்ஷம் பட்ட பிற்பாடு அவள் சுத்தி பெற்றவளாகிறாள். என்ன பண்ணுகிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நேர அக்னியை ஒரு வாட்டி தொட்டுக்கிறோம். அப்பப்போ தொட்டுக்கிறோமே, இந்த ஹோமத்தும் போது யாகத்தும் போது முதலாம் வழிகள் பகவானத்தில் இருக்கிற போதுகிறோம், திருவாராதத்தின் போதுகிறோம். அந்த பணத்தில் இருக்கக்கூடிய அக்னியை தொட்டுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அக்னி சுத்திப்படுத்தும், நம்மை சுத்திப்படுத்தும். அதே போல உண்ட பிற்பாடு எதற்காக சாணத்தை கொண்டு நாம் அவ்விடத்திலே சுத்தம் செய்கிறோம்னா அது அவ்விடத்திலே சுத்திப்படுத்தும். சுத்தின்னு என்ன நினைச்சிருக்கோம்? கிளென்லினஸ், தூய்மை அல்ல, புனிதம். புனிதத்துவம் வேறு, தூய்மை வேறு. நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் புனிதத்துவம் தூய்மையும் ஒண்ணும் இல்ல. புனிதமா இருக்கிறதெல்லாம் தூய்மையா இருக்கிறது இல்ல, தூய்மையா இருக்கிறதெல்லாம் புனிதமா இருக்கிறது இல்லை. என்னைக்குமே தூய்மையா இருக்கிறதெல்லாம் புனிதமா இருக்கிறது இல்லை. அப்ப புனிதத்துவம் பெற வேண்டும் என்றால், பாவனத்துவம் வேண்டும் என்றால், பாவன சர்வலோகானாம் துவமேவ ரகுநந்தனாம் சொன்னார் பாருங்க. அந்த எம்பெருமானுடைய கரஸ்பர்ஷம் தான் இவளை சுத்திப்படுத்தியது. எப்படி சுவாமிக்கு முடியும்? அவள் கற்பித்திரும் அவள் எப்படி இருக்கிறாள் அப்படின்னு சொன்னா அடுத்த பாசுரத்துல, அடுத்த பாட்டிலே இவர் காட்டுகிறார். அதாவது பெருமான் இவள் என்ன பண்ணுகிறாள் அப்படின்னால், இந்த எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்னா கௌதமருடைய திருவடிகளை வணங்குகிறான். அதாவது குணங்களால் உயர்ந்தவள்கள் கோதமன் கமலத்தாள்கள் வணங்கினன் வலம் கொண்டேத்தி மாசரு கற்பின்மிக்க அணங்கினை அவன் கை இந்து ஆண்டரும் தவத்தோனும் வாச மனம் கிளற சோலை நீங்கி மணிமதில் கிடக்கை கண்டார். என்ன பண்றான் பெருமான்னா, இந்த இடத்துல இந்த கம்பர் என்ன காட்டியிருக்காருன்னா, குணங்களால் உயர்ந்தவர்கள். பெருமான் குணங்களாலே உயர்ந்தவன், குணங்களாலே உயர்ந்தவன் என்று குணானாம் ஆகரோ மகான்னு சொல்லப்படுகிற அந்த எம்பெருமான் குணங்களுக்கு கொள்கலமாக இருந்தவன். அந்த குணங்களாலேயே அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான் என்று காட்டி அவன் என்ன பண்ணுகிறான்னா, இந்த கௌதமரை வணங்கினான். எப்பொழுது கௌதமருக்கு அப்பவே தெரியும் பெருமாள் எழுந்துள்ள போகிறார், அவன் திருவடி ஸ்பர்சத்தினால தான் இவளுக்கு சுத்தின்னு அவருக்கு அப்பவே தெரியும். ஆனாலும் கூட எம்பெருமான் தான் பெரியவன் காட்டாமல் அவர் திருவடிகளிலே விழுந்தானே, அவன் எவ்வளவு உயர்ந்தவன் என்று காட்டி அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் என்ன பண்ணினான் அப்படின்னால், மாசரு கற்பின் மிக்க அணங்கினை நம்பர் காட்டார். மாசு அரு கற்பின் மிக்க அணங்கினை, கற்பின் மிக்க அணங்கு. இவருதான் கற்புன்றதுல இங்க பிரச்சனையே, கற்பு நெறிதான் இங்க பிரச்சனையே. அவள் கல்லானதற்கு காரணமே கற்பு நெறிதான். ஆனா இவர் என்ன சொல்றார்? கற்பின் மிக்க அணங்கு. வெறும் கற்பின் மிக்க அணங்கு இல்ல, மாசு அரு கற்பின் மிக்க அணங்கு. அது மாசு அரு கற்பின் மிக்க அணங்குன்னா, அவ கல்லா இருந்தவருக்கு அவளுக்கு மாசு இருந்தது. பெருமாள் திருவடி ஸ்பர்சம் பட்டது மாசு அருந்தது. மாசு அருந்ததனாலே அவள் கற்பின் மிக்கவளானாள். அப்போ இது நடக்குமா அப்படின்னா நடக்குமே. நரகாசுரனுடைய இடத்திலே ஒதுக்கி இருந்தவர்களை பெருமான் கண்ணன் அழைத்து வந்த போது என்னவாயிற்று? அவன் அவளை திருக்கையான் வருகிறான். அவர்களுக்கு சுத்தியோகம் மூலமும் கிடைத்தது. அப்போ அவர்களுக்கு கிடைச்சிருக்காரா? பெருமான் ஸ்பர்ஷம் பட்டால் அசுத்தி எல்லாம் நீங்கி சுத்தியோகம் கிடைக்கும் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக அமைந்திருக்கிறது. அதான் மாசு அரு கற்பு. அண்டாள் தூமணி மாடம் அப்படின்னு காட்டுறான், ஆழ்வார் துவளில் மணிமாடம் அப்படின்னு தொலைவெளி மந்திரத்தை காட்டுறான். அண்டாள் அவள் கட்டினாள் இந்த மணிமாடம் இருக்கே, இந்த கோபிகைக்கான அவளுடைய மணிமாடத்திலே கழிக்கப்பட்ட
இணைக்கப்பட்டிருக்கிற அந்த மணிகளை கொண்டு ஒரு மணிமாடம் கட்டப்பட்டது. அதுதான் குவளையில் மணிமாடம். அந்த எம்பெருமானுக்கு எம்பெருமான் என்ன பண்ணினான்னா, ஆண்டாள் கழித்த மீதியை கொண்டு தனக்கு ஒரு மணிமாடம் கட்டி எம்பெருமானுக்கு ஒரு மணிமாடம் கட்டப்பட்டது. அது தூமணி மாடம், குவளையில் மணிமாடம். இந்த வியாக்கியானத்தில் காட்டுகிற போது தூமணி மாடம் என்பது பகவானுடைய 8 குணங்களைப் போலே, குவளையில் மணிமாடம் என்பது இங்கிருந்து அங்கு போன முக்தாத்மாவினுடைய 8 குணங்களைப் போலே. 8 குணங்களுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுமே குணாக்கள் ஆவிர்வாவம் தான். அவர் ஆத்மா, விஜயஹா, வகுப்தியோ, விசோகா, விசிகித்சா, சத்தியகாமா, சத்தியகல் சங்கல்பா, அவிபாசா என்று 8 குணங்கள். ஆனா 2 பேருக்குமே இந்த குணம் இங்கே அங்க போனவனுக்கும் இந்த 8 இருக்கு. அங்க ஏற்கனவே இருக்கிற பகவானுக்கு அது 8 இருக்கு. ஆனா இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த 8 பகவானுக்கு இருக்கிற 8 அசுத்தி படாதது, அஞ்ஞானத்தாலே கலசானது. இது ஒரு காலத்திலே இந்த ஜீவனானவன் அஞ்ஞானத்தினாலே துவண்டு இங்கே கிடக்க, அஞ்ஞானம் நீங்கி அதற்கு பிற்பாடு பெறப்பட்ட 8 குணங்களைப் போலே குவளையில் மணிமாடம். ஆனா தூமணி மாடத்துல அந்த தூசியே படல. என்ன அர்த்தம்னால், இதுல தூசியே படல. இந்த ரத்னங்கள்ல அந்த இடத்துல தூசி தட்டின ரத்னம். அதுபோலே இந்த இடத்துல இவளுக்கு கற்பு எப்படிப்பட்டதுன்னா, இவளுடைய கற்பானது மீளவும் பெற்றாள். அந்த துகள் நீக்க பெற்றிருக்கக்கூடிய கற்பு, மாசு அருந்த கற்பு. எதனாலே மாசு அருந்தது? அந்த கற்பிலே அவளுக்கு மாசு அருந்து பிறகு கற்பை பெற்றாள்னா, பெருமான் திருவடி ஸ்பர்ஷத்தாலே என்று காட்டுகிறார். அதுதான் பகவானுடைய அமலத்துவம் என்னும்படியான குணம் இங்கு காட்டப்படுகிறது. அமலன் ஆதி பிரான் காட்டுகிறார். அந்த அமலன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னால், புனிதம் துவம் நிறைந்தவன் சுத்தி, பகவானுடைய சுத்தி. அவன் சுத்தன் இல்ல, அவனை அன்றினாரையும் சுத்தியோகத்திலே சுத்தமாக்கும்படியாக. தான் சுத்தமா இருக்கிறவன் இல்ல, தன்னை அண்டினாரையும் சுத்தமாக்க கூடியவன். அதுதான் பகவான் இருக்கிறவன். இந்த இடத்துல நம்ம மற்ற பொருட்களை கொண்டு நம்மளை சுத்தமாக்கி கொள்ள முடியும். ஆனா நம்ம சுத்தமான பிற்பாடு நம்மளோட இருக்கிறவா சுத்தமாயிடுவாருன்னு ஆக மாட்டான். ஆனா பகவானுடைய ஸ்பர்ஷம் யார் மேலே பட்டதோ அவர்கள் சுத்தியோகம் பெறுகிறார்கள், சுத்தம் அடைகிறார்கள் என்று காட்டப்படுகிறது. அதைத்தான் அங்க பெரியவாச்சான் பிள்ளை அமலன் என்கிற வார்த்தைக்கு விஷயத்துக்கு அர்த்தம் காட்டுகிற போது, அமலன் சுத்தன் என்றபடி இவன் சுத்தனாகையாவது தான் ஒருத்தன் சுத்தனாக என்று தன்னோடு சம்பந்தித்தாரையும் சுத்தராக்க வல்ல அடிமையுடைமை. அதுதான் துயர் அருள் சுடர் அடி அப்படின்னு காட்டுகிறது. அந்த துயர் சுடர் அடியத்தான் இவர் என்ன காட்டுகிறார் அப்படின்னா, திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்னதே என்று காட்டினார். இது எப்படி பிடிச்சுக்கணும் அப்படின்னா, விண்ணவர்கோன் வரையார்புழை வேங்கடவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம். பாஸ்வர் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? விண்ணவர்கோனுடையது அது ஒரு பாதம் இருக்கணும், வரையார்புழை வேங்கடவனுடையது அது ஒரு பாதம் இருக்கணும், நீழ்மதில் அரங்கத்தம்மானுடையது ஒரு பாதம் இருக்கணும். ஏன்னா ஒரு செட் ஆஃப் திருவடிகள் இருக்கணும். ஏன்னா 3 எம்பெருமான்களையும் சொல்லியாச்சு. அப்படி இருக்கச்சே ஒரே திருக்கமல பாதம்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன இது எப்படி பிடிச்சுக்கணும்னா, விண்ணவர்கோன் திருப்பாதம், வரையார்புழை வேங்கடவன் கமலபாதம், நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் அப்படின்னு காட்டப்படுகிறது. விண்ணவர்கோன் திருப்பாதம் தேவப்பெருமானுடைய திருவடிகள், துயர்வு சுடரடிகள். அதனால அது திருப்பாதம் 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 என்று சொல்லப்படுகிறது. கமலபாதம் எது கமலபாதம் அப்படின்னா, பூவார் கடல்கள் அருவினை என்று காட்டப்பட்டதனாலே இந்த திருவேங்கடவனுடைய திருவடிகள் கமலபாதம். அப்போ திருப்பாதம் என்பது பாவனத்துவம் நிறைந்தது, கமலபாதம் என்பது போக்கியத்துவம் நிறைந்தது. ஆனா இது ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய திருவடிகள் எது அப்படின்னு சொன்னால், திருவரங்கத்தன் பெருமானுடைய திருவடிகள். அதுதான் திருக்கமலபாதம். ஒன்னு புனிதமா இருக்கிறது தேவப்பெருமாள், இன்னொன்னு இனிமையா இருக்கிறது திருவேங்கடமுடையது. ஆனால் நம்பெருமானுடைய திருவடிகள் இருக்கின்றனவே, இந்த புனிதத்துவமும் இனிமையும் இரண்டர கலந்து இருக்கக்கூடிய திருவடிகள். அதைத்தான் இந்த பெருமான சொல்லுகிற போது, பாவன சர்வலோகானாம் துவமேவ ரகுநந்தனா என்னும் அந்த எம்பெருமான் எல்லோருக்கும் ரமயதி ராமஹா என்று இனிமையானவனாகவும் இருக்கிறான் என்பது. அப்படிப்பட்ட திருவடி ஸ்பர்ஷம் பட்டதனாலே இவள் சுத்தியோகம் பெற்றாள் என்று காட்டப்படுகிறது.